ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு எல்லோரும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்ளை செய்த சிலவங்களுக்கு அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் ₹1 கிரெடிட்டான மெசேஜ் அவங்க ஃபோனில் வந்திருக்கு. ₹1 கிரெடிட்டான மெசேஜ் வந்தவங்களுக்கு இந்த மாதம் 12ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ளே அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் ₹1000 கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ₹1 கிரெடிட்டான மெசேஜும் வராதவங்களும் இருக்கிறாங்க. மெசேஜ் வராதவங்களுக்கு இந்த ₹1000 கிடைக்குமா அப்படின்னு எப்படி செக் பண்ணலாம், இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோ போக முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்களா இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் காண்ற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்ளை செய்து இந்த ₹1 கிரெடிட்டான மெசேஜ் வராதவங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து ₹1000 கிரெடிட் ஆகாமல் இருந்தால் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் 15ஆம் தேதி வரை வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த ₹1 கிரெடிட்டான மெசேஜ் வராதவங்களுக்கும் சம்டைம் இந்த ₹1000 அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் இந்த 12ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ளே கிரெடிட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் 15ஆம் தேதி வரை வெயிட் பண்ணி பாருங்கள். 15ஆம் தேதி வரையும் இந்த ₹1000 வராமல் இருந்தால் நான் இங்கே சொல்ல போகிற நம்பருக்கு கால் பண்ணி பாருங்கள். 1100 இந்த நம்பருக்கு கால் பண்ணி பாருங்கள். கால் பண்ணும்போது நீங்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு அப்ளை பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்க அந்த மொபைல் நம்பர் கேட்பாங்க, அதை சொல்லிக் கொடுங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் குடும்ப அட்டை நம்பர், ஆதார் நம்பர், இது ரெண்டும் கரெக்டாக சொல்லிக் கொடுங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க எந்த ரீசன்னால் உங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் வரல, அந்த ரீசன் அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க நம்ம இனி என்ன பண்ணணும்னு அவங்களே சொல்லி தருவாங்க. அது மாதிரி செஞ்சால் போதும். ஓகே, இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணது மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு அப்ளை செய்து ₹1000 கிடைக்காம இருந்தால் என்ன செய்யலாம், இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்த்தது. ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.